ஒரு வசனத்தை நம்ம வாசித்து ஆண்டுடைய வார்த்தையிலிருந்து தேவன் நமக்கு தரப்போகிற ஆசீர்வாதங்களை நாம் தியானிப்போம். புலம்பல் 3ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். நாம் நிர்மூலமாகாதிருக்கிறது கர்த்தருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. அல்லேலூயா. எரேமியா தீர்க்கதரிசி இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து அவர் சொல்கிறாரு, இவ்வளோ பெரிய பாதிப்பு நமக்கு வந்தோம், இவ்வளோ பெரிய ஆபத்து நமக்கு வந்தோம், சத்துருக்கள் கைகளிலே நாம் ஒப்பு கொடுக்கப்பட்டோம், சிறையிருப்பு என்கிற ஒரு பெரிய சிக்கலிலே நாம் மாட்டிக்கொண்ட பிறகும் ஜீவனோடு இருக்கிறோம் அப்படின்னா அது கிருபை. அழியாமல் இருக்கிறோம் அப்படின்னா அது கர்த்தருடைய கிருபை. அல்லேலூயா. அப்போ இன்றைக்கி நான் உங்களுக்கு இந்த கிருபையினுடைய வேல்யூவை, அதனுடைய மதிப்பை குறித்து ஒவ்வொரு தேவ மனிதர்களும் அந்த கிருபையினால் எப்படி ஆசீர்வதிக்கப்பட்டார்கள் என்பதை குறித்த ஒரு சின்ன சின்ன ஹிண்ட் மாதிரி, குறிப்பு மாதிரி உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஏன்னா இன்றைக்கி நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, கிருபைன்னு நம்ம சொல்கிறோம், அது தேவனுடைய ஈவுன்னு நம்புகிறோம், தகுதி இல்லாதவங்களுக்கு கர்த்தர் கொடுக்குறாரு அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியுது. ஆனால் கிருபை நமக்கு பெரிதாக என்ன செய்கிறதில்ல, தெரிகிறதில்லை. இப்போ பவுல் அப்போஸ்தலன் ஜெபிக்கிறார். அவர் ஒரு வல்லமையான தேவ மனிதன். அவர் மூலமாக ஏராளமான அற்புதங்கள் நடைபெறுகிறது. அவர் கர்ச்சீஃபை தூக்கி போட்டால் ஒருத்தனுக்கு சுகம் கிடைச்சிருது. ஆனால் அவர் தன்னுடைய சரீர பலவீனத்திலிருந்து விடுபடும்படியாக ஒரு முறை அல்ல 3 முறை ஜெபித்தார். ஆனால் பாருங்கள், கர்த்தர் அவர் எதிர்பார்த்த சுகத்தை கொடுக்கல. அதுக்கு பதில் ஆண்டவர் சொல்கிறாரு, என் கிருபை உனக்கு போதும், ஓம் பலவீனத்தில் என்னுடைய பலம் பூரணமாய் விளங்கும் அப்படின்னு ஆண்டவர் பதில் கொடுக்குறார். அப்போ பாருங்கள், நமக்கு இது பார்ப்பதற்கு எப்படி இருக்குது? கேட்டது சுகம், ஆனால் ஆண்டவர் கொடுக்கறது என்னது? கிருபை. கேட்டதை கொடுத்து அவர் பாட்டு சந்தோஷமாக என்ன செய்வார்? போயிடுவார்ல. ஆனால் ஆண்டவர் பாருங்கள், அவரும் 3 தடவை ஜெபம் பண்ணுறாரு, உறுதியாக ஜெபம் பண்ணுறாரு, விசுவாசமாக ஜெபம் பண்ணுறாரு, தொடர்ந்து ஜெபம் பண்ணுறாரு. ஆனால் கர்த்தர் அவர் கேட்ட சுகத்தை என்ன செய்யலை? கொடுக்கல. ஆனால் அவர் கிருபையை கொடுக்குறேன்னு சொல்கிறாரு. என்ன இது அப்படின்னு நீங்களும் நானும் யோசிக்கலாம். ஆனால் கேட்ட சுகம் அவருக்கு கிடைத்திருந்தால் அவர் அனுபவிக்கும் நன்மைகளை காட்டிலும் கர்த்தர் கொடுத்த கிருபை அவர் நினைக்காத அளவுக்கு அவரை ஆசீர்வதித்தது. அவர் எதிர்பாராத அளவு அவரை ஊழியத்தில் நிலைநிறுத்தியது. அவருடைய பலவீனங்களுக்கு மத்தியிலும் அவரை கொண்டு அரிய பெரிய காரியங்கள் நடந்தது. அவர் நிறைவேற்ற வேண்டிய பணிகள் நிறைவேற்றப்பட்டது. அவர் ஓடி முடிக்க வேண்டிய ஓட்டத்தை அவர் ஓடி முடித்தார். அவர் தேவ சித்தத்தை நிறைவேற்றிய உறுதியோடு தன்னுடைய வாழ்க்கையை நிறைவு செய்ததை அவரே அறிவிக்கிறத நம்ம பார்க்குறோம். அல்லேலூயா. நல்ல போராட்டத்தை நான் போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன், அதனால் எனக்கு என்ன இருக்குது? நீதியின் கிரீடம் காத்திருக்கிறது. அல்லேலூயா. அப்போ இன்றைக்கு கிறிஸ்தவ வாழ்க்கையில் நாம் இந்த பிரயாணத்தில் ஓடிட்டுருக்குறோம். நாமும் நிறைய நேரத்தில் வேலை வேணும் ஜெபம் பண்ணுறோம், கல்யாணம் நடக்கணும் ஜெபம் பண்ணுறோம், குழந்தை வேணும் ஜெபம் பண்ணுறோம், வீடு வேணும் ஜெபம் பண்ணுறோம், சுகம் வேணும் ஜெபம் பண்ணுறோம். இப்படி நிறைய நன்மைகளுக்காக, தேவைகளுக்காக நம்ம என்ன செய்கிறோம்? ஜெபிக்கிறோம். இவைகளிலே கிருபைங்கிற ஒன்று கிடைச்சா அது எனக்கு ரொம்ப பெஸ்ட் அப்படிங்கிற ஒரு மனநிலை கர்த்தர் தருவாராக. அதனால தான் தாவீது சொல்கிறார், என் ஜீவனை பார்க்கிலும் கிருபை நல்லது, உயிரை காட்டிலும் கிருபை நல்லதுன்னு அவங்க கண்டுபிடிச்சிருக்கான் பாருங்க. அல்லேலூயா. உயிரே இல்லைனாலும் பரவாயில்ல, அவருடைய கிருபை தான் எனக்கு பெருசு. அல்லேலூயா. அப்போ நம்முடைய வாழ்வின் சூழ்நிலைகள் ஒவ்வொரு காலகட்டங்களிலும் எப்படி இருக்கும்? வித்தியாசமாக இருக்கும். அப்போ அந்த காலகட்டங்களிலெல்லாம் நம்ம அழிஞ்சிருக்கணும். ஆனால் நம்ம அழியாமல் இருக்கிறோம் என்றால் அதற்கு காரணம் கிருபை. அப்போ இந்த கிருபைக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்கணும். இந்த கிருபையை நினச்சி ஒவ்வொரு நாளும் கர்த்தரை நாம் என்ன செய்யணும்? கொண்டாடணும். அல்லேலூயா. சொல்லுங்க பார்க்கலாம். அதுதான் இன்றைக்கி என்னுடைய தியானத்தினுடைய மையமாக இருக்கிறது. ஒவ்வொரு சூழ்நிலையை பாருங்கள். இப்போ பவுல் அப்போஸ்தலன் ஒரு கப்பல் பிரயாணம் பண்ணுறாரு. ஒரு பெரிய புயல் காற்று மோதி கப்பல் உடையுது. இது ஒரு ஆக்சிடெண்ட் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது என்னது? ஒரு ஆக்சிடெண்ட், ஒரு விபத்து. சரியா? கடலில் ஏற்பட்ட ஒரு விபத்து.
கடலில் ஏற்பட்ட ஒரு ஆபத்து. அந்த கடல் பிரயாணத்தில் இனி அவங்க தப்பவே முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை. வெறும் காற்றும் கடல் கொந்தளிப்பு மாத்திரமல்ல, அடமலை என்ன செஞ்சிட்ருக்கு, பெய்து கொண்டிருக்கிறது. ஆனால் கர்த்தர் அந்த சூழ்நிலையிலையும் அவர்களை கரை சேர உதவி செய்தார். அல்லேலூயா. அங்கே பாருங்க, ஆண்டவர் அந்த உதவியை செய்கிறார். ஆண்டவர் பவுல்கிட்ட பேசுகிறாரு, நீ கண்டிப்பாக ராயனுக்கு முன்பாக நிற்பாய். உன் நிமித்தம் 276 பேருக்கும் ஜீவனுக்கு எந்த சேதம் என்ன செய்யாது, வராது அப்படின்னு உறுதியை கர்த்தர் கொடுத்து, தைரியத்தை கர்த்தர் கொடுத்து, தப்பி பிழைக்க கர்த்தர் உதவி செய்கிறார். அப்போ பாருங்க, இப்படிப்பட்ட ஒரு பெரிய கோர விபத்தில், ஒரு பெரிய ஆபத்தில் இன்னைக்கு அவர் உயிர் தப்பி இருக்கிறார்னா அதுக்கு காரணம் கர்த்தர் அவர் மேலே வச்ச கிருபை. இப்படிப்பட்ட கப்பல் சேதத்தில், இப்படிப்பட்ட ஒரு பெரிய விபத்தில் தப்பிக்கவே முடியாது, ஆனால் அவர் தப்பிச்சிருக்கிறார். இதை மாதிரி நாமும் சில கோர விபத்துகள் என்ன செய்தோம், சந்தித்தோம். நமக்கும் எதிர்பாராத விபத்துகள் ஏற்பட்டது. அல்லேலூயா. ஆனால் அந்த விபத்துகளில் எல்லாம் கர்த்தர் நம்முடைய ஜீவனை பாதுகாத்தார். நம்முடைய ஜீவன் அவர் பார்வைக்கு எப்படி இருந்துச்சு, அருமையாக இருந்தது. நடந்து போனாலும் கீழே விழுந்தாரு, செத்துட்டாருன்றாங்க. அல்லேலூயா. ஓரமாக நின்றுட்டு தான் இருந்தார். அவர் மேலே ஒரு வண்டி மோதியது, அவர் கீழே விழுந்து மரித்து போனார். இப்படிலாம் செய்தி கேள்விப்படுறோம். ஆனால் நம்ம எத்தனை பல்ட்டி அடித்து விழுந்தோம். அல்லேலூயா. நம்முடைய வாகனங்கள் விபத்தை சந்திக்கும் போது எவ்வளோ தூரம் அதை இழுத்துட்டு போச்சு. ஆமென். லாரிக்கு அடியில் விழுந்து டயரெல்லாம் பக்கத்துலேருந்து பார்த்தோமே. ஆனாலும் கிருபை நம்மை தாங்கினதினால் நம்முடைய ஜீவனுக்கு எந்த சேதமும் ஏற்படாதபடிக்கு இன்னைக்கு நாம் உயிரோடு இருக்கிறோம். அல்லேலூயா. அப்போ இப்படிப்பட்ட ஆபத்தை கண்டு நம்ம பயப்பட வேண்டாம். விபத்துக்களை கண்டு என்ன செய்ய வேண்டாம், பயப்பட வேண்டாம். ஏன்னா நம்முடைய ஜீவன் கர்த்தருடைய பார்வையில் எப்படி இருக்கு, அருமையாக இருக்கு. அவர் காப்பாற்றுவார். இப்போ பாருங்கள், அந்த தீவில் குளிர் காய்வதற்காக பவுல் அப்போஸ்தலன் எல்லாரும் விறகு எடுத்து போகிற மாதிரி அவர் என்ன செய்கிறாரு, விறகு எடுத்து போடுறார். அப்படி விறகு எடுத்து போடும்போது ஒரு விரியன் பாம்பு அனல் உரைத்து கொண்டு அவர் கையை என்ன செஞ்சுட்டு கடிச்சிட்டு, அல்லேலூயா. இப்போ கொடிய விஷப்பூச்சி அவர் என்ன செஞ்சுட்டு கடிச்சிட்டு, அப்போ விஷம் கண்டிப்பாக உடம்புல என்ன செய்யும், ஏறும். அப்போ எல்லாரும் பார்த்துட்டு இருக்கும்போது சொல்கிறாங்க, இன்னும் கொஞ்ச நேரத்தில் நுரதள்ளி உடம்பு வீங்கி கீழே விழுந்து என்ன செஞ்சிருவான், செத்துருவான் அப்படின்றாங்க. ஆனால் பாருங்கள், அவன் அந்த பூச்சை அந்த தீயில உதறி போட்டு ஒரு தீங்கும் அடையாது இருந்தான். அல்லேலூயா. அப்போ விஷ ஜந்துக்கள் கடித்த போது ஆண்டவர் அவனை காப்பாற்றுறாரு. அவன் உயிருக்கு எந்த சேதமும் வராதபடிக்கு கர்த்தர் அவனை பாதுகாக்கிறார். காரணம் கிருபை. அந்த விஷப்பூச்சி கடிச்சா உயிரோடு என்ன செய்ய மாட்டாங்க, இருக்க மாட்டாங்க, இருக்க முடியாது. ஆனால் கர்த்தர் அவனுக்கு உயிரை கொடுத்தார். அவனுக்கு அதனால் எந்த பாதிப்பும் வரலை. அந்த விஷப்பூச்சி கடித்ததுனால அமாவாசை பௌர்ணமிக்கு உடம்பு வீங்கலை, அல்லது அரிப்பு ஏற்படலை, அல்லது தொடர்ந்து அந்த பாதிப்பு உடம்புல இல்லை. ஆமேன்னு சொல்லுங்க. அப்போ கர்த்தருடைய கிருபை நம்ம மேலே இருக்குமானால் நாம் இதை அனுபவிச்சு சொல்லுவோம். இன்றைக்கி நான் நிர்மூலமாகாமல் இருக்கிறேன்னா, இன்றைக்கி நான் அழியாமல் இருக்கிறேன்னா, நான் சாகாமல் இருக்கிறேன்னா அதுக்கு காரணம் கிருபை. என்னை ஒரு கொடிய விஷ ஜந்து என்ன செய்தது, கடித்தது. அல்லேலூயா. கடித்தது உண்மைதான், அது விஷத்தன்மை வாய்ந்தது உண்மைதான். ஆனாலும் அதனால் எனக்கு எந்த பாதிப்பும் ஏற்படவில்லை. இன்னைக்கு நான் நிர்மூலமாகாமல் இருக்கிறேன். அல்லேலூயா. இப்போ பாருங்க, யோசபாத் அப்படிங்கிற ஒரு ராஜா, யூதாவின் ராஜா, அவனும் இன்னொரு ராஜாவும், இஸ்ரவேலின் ராஜாவும் யுத்தத்துக்கு போகிறாங்க. இஸ்ரவேலின் ராஜா வேஷம் மாறிட்டார். இவன் தான் ராஜவஸ்திரம் தரித்து போகிறான். இப்போ எதிரிகள் ராஜாவை மட்டும் குறி வச்சு தாக்கணுங்கிற பிளானோடு வந்துட்டாங்க. இப்போ இந்த யோசபாத்தை குறி வச்சுட்டாங்க. வில் வீரர்கள் எல்லாம் அவனை நெருக்கினார்கள். அல்லேலூயா. இப்போ யோசபாத்தை அலறான், கத்துறான். அதை பார்த்த உடனே அவங்க இவன் ராஜாலன்னு விலகி போயிட்டாங்க. பைபிள் சொல்லுது, கர்த்தர் அவனுக்கு அனுசாரியாக இருந்தார். அப்போ பாருங்கள், அவன் உயிருக்கு இப்போ என்ன வந்தது, ஒரு பேராபத்து வந்தது. ஆனால் கர்த்தர் அவன் மேலே கிருபையாக இருந்ததுனால இவன் கத்துனதை அவனு நம்பி போயிட்டான் பாருங்க. அல்லேலூயா. ஒருத்தன் தெரியாமல் ஒரு அம்பை விட்டான், வேஷம் மாறி இருந்த ராஜாவுடைய நெஞ்சுக்குள்ளே பாஞ்சிட்டது. உண்மையான ராஜாவுடைய நெஞ்சுக்குள்ளே அந்த வில் போயிட்டு. ஆனால் இவனை சுற்றி வில் வீரர்கள் தான் இருக்காங்க. ஆனால் ஒரு வில் கூட அவன் மேலே எய்யப்படவில்லை. ஒரு அம்பு கூட அவனை தாக்க ஆண்டவர் என்ன செய்யலை,
அனுமதிக்கலை. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இதை மாதிரி நமக்கே தெரியாமல் சில ஆபத்துக்கள் நம்மை வளைந்து கொள்ளும்போது அந்த ஆபத்தில் நம்ம பாதிக்கப்படாதபடிக்கு, அழிந்து போகாதபடிக்கு நம்ம காப்பாற்றப்பட்டிருக்கிறோம் என்றால் அது கிருபை. அல்லேலூயா. தாவீதை பெலிஸ்தரின் ராஜா பிடிச்சிட்டான். அல்லேலூயா. அவனுடைய சேவகர்கள் பிடிச்சிட்டாங்க. ராஜாட்ட போய் காட்டுறாங்க, இவன் யார் தெரியுமா? இவன் சாதாரணமான ஆள் கிடையாது, நம்முடைய மாவீரன் கோலியாத்தை கொண்டவன். அல்லேலூயா. நம்முடைய சேனைகளை கலங்க பண்ணினவன். இன்னைக்கு கையும் மெய்யுமா பிடிபட்டுட்டான். இவன் இன்னைக்கு நம்ம தண்டனை செய்யாமல் என்ன செய்யக்கூடாது, விடக்கூடாதுன்றான். ஆனால் தாவீது ஒரு பைத்தியக்காரன் போல நினைச்சிக்கிறான், அங்கே நடிக்கிறான். அந்த ராஜாவும் அதை நம்பி, என்னப்பா நம்ம ஊரில் பைத்தியத்துக்காக பஞ்சம், அவனை அனுப்பி விடுன்னு விரட்டி விட்டுட்டான். அல்லேலூயா. இப்போ யோசிச்சு பாருங்க, இந்த தாவீது அவன் கையில் மாட்டினதுக்கு அப்புறமும் அவனுடைய பிராணன் போகாதபடிக்கு அவன் காப்பாற்றப்பட்டான்னா கிருபை. அதனால தான் அவன் சொல்கிறான், என் ஜீவனை பார்க்கிலும் உம்முடைய கிருபை நல்லது. அவ்வளோ ஈஸியாக ஏமாற்ற முடியுமா, நடிக்க முடியுமா? யோசிச்சு பாருங்க. ஆனால் அந்த ராஜா பாருங்க, அதை நம்பி அதை உண்மையாக அவன் பைத்தியக்காரனை நினச்சி அவனை அனுப்பிவிடு, அவனை யாரும் ஒன்றும் செய்யாதபடிக்கு ஆண்டவர் அவங்க கையிலேருந்து தப்பை பண்ணி இருக்கிறார்னா, கையில் சத்துரு கையில் வசமாக மாட்டின பிறவும் அவன் அழியாமல் இன்னைக்கு உயிரோடு இருக்கிறான். அதுக்கு காரணம் கிருபை. அப்போ நாமும் இதை போல் வசமாக சிக்கி கொண்ட பிறகும் நம்ம அழியாதபடி காப்பாற்றப்பட்டிருக்கிறோன்னா கிருபை. அல்லேலூயா. சவுல் ஒரு முறை வளைந்து கொண்டான். தாவீது இந்த பக்கம், சவுல் அந்த பக்கம் வந்துட்டே இருக்கிறாங்க. அடுத்து 2 பேரும் நேருக்கு நேர் சந்தித்து ஆகணும். நேருக்கு நேர் சந்தித்தால் தாவீதை சவுல் பிடிச்சிருவான். ஆனால் கர்த்தர் ஒரு ஆளை அனுப்பி, நம்ம நாட்டுக்கு எதிராக இன்னொரு ராஜா யுத்தம் பண்ண வந்திருக்கிறான், அதனால் அங்கே போன ஒரு செய்தியை அனுப்பிவிட்டு அவனை திசை திருப்புகிறார். அப்போ பாருங்கள், அவனுடைய உயிருக்கு ஆபத்தை பண்ணு கொஞ்ச நேரத்தில் சத்துரு கையில் நினச்சி போகிறான், மாட்ட போகிறான். ஆனால் கர்த்தர் அந்த டைவர்ஷன் பண்ணி விடுறார். பாருங்க, ஒரு திருப்பத்தை ஏற்படுத்துகிறார். அவன் கவனத்தை வேறு பக்கமாக திருப்புகிறான். அவன் வந்த வழியில் வந்து அவனை தாவீதை பிடிக்க விடாதபடிக்கு அவன் திரும்பி செல்ல ஒரு சூழ்நிலையை உண்டாக்குறார். அப்படின்னா ஆண்டவருடைய கிருபை அதுதான் நிர்மூலமாகாதபடி என்ன செய்யுது, பாதுகாக்கிறது. எசேக்கியா ராஜாவுக்கு மரணத்துக்கு ஏதுவான வியாதி. ஆண்டவரே சொல்லி அனுப்பிட்டார், நீர் பிழைக்க மாட்டீர், அவ்வளோதான், வீட்டுக்காரி இதெல்லாம் ஒழுங்குபடுத்தணும். ஆனால் சுவர் புறமாக திரும்பி அழுறான் பாருங்க. அந்த அழுகையை கண்ட கர்த்தர் அவனுக்கு ஆயுசு காலத்தை 15 வருஷம் கூட்டி கொடுத்துட்டார். இந்த வியாதியில் நீ செத்துருவ, அவ்வளோதான், கர்த்தரே தீர்மானித்து தான் சொல்லி அனுப்புகிறார். ஆனால் ஆண்டவர் அந்த நிலைமையை மாற்றி அவனுக்கு 15 வருஷத்தை கூட்டி கொடுத்தாருன்னா அவன் அழியாமல் இருப்பதற்கு காரணம் கிருபை. அப்போ அந்த வியாதி அவனை அழிக்காதபடிக்கு அதில் அற்புத சுகத்தை கர்த்தர் கொடுத்தார். அவனுக்கு ஜீவனை மறுபடி கூட்டி கொடுத்து ஒரு 15 வருஷம் வாழ்வதற்கு வாய்ப்பை ஏற்படுத்தி தந்தார். அல்லேலூயா. இப்படி ஆபத்தான விபத்துகள், கொள்ளை நோய் அல்லது வியாதி அல்லது சத்துருக்களின் அந்த எதிர்ப்புகள், அவர்களுடைய முற்றுகைகள், அவர்கள் வசமாய் மாட்டிக்கொண்டவைகள், ஆபத்தான சூழ்நிலை, இது எதுவாக இருந்தாலும் நாம் இன்னைக்கு அழியாமல் இருக்கிறோம் அப்படின்னா அதுக்கு காரணம் கிருபை. அல்லேலூயா. எத்தனை பேர் இதை ஒத்துக்கொள்கிறீங்க? சமீபத்தில் நீங்கள் பேப்பரில் பார்த்துருக்கணும், ரயில்வே ஸ்டேஷனில் உட்கார்ந்துருந்த ஒரு நபர் கொட்டாவி விட்டாராம். வாயை திறந்தாரும், வாய் நின்றுட்டு, இந்த தாடை எலும்பு விலகிட்டு, திறந்த வாயை அதுக்கப்புறம் அவரால் நிச்சயம் மூட முடியல. அதுக்கப்புறம் அவருக்கு பேச முடியல. ரயில்வே ஸ்டேஷனில் இப்படி திணறிட்டு இருந்த ஒரு மனுஷனை பார்த்து என்னாச்சுன்னு அதுக்கப்புறம் விசாரித்து அங்கேருந்த காவல்துறைக்கு தகவல் கொடுத்து திரும்ப டாக்டர்களை வரவழைத்து அவருக்கு ஒரு ஃபிசியோதெரபிஸ்ட் டாக்டர் வந்து ஹெல்ப் பண்ணி அதுக்கப்புறம் தான் தாடை என்ன செஞ்சுருக்கு, சரியாக இருக்குது. எத்தனையோ தடவை வாயை திறந்து என்ன செய்கிறோம், மூடுறோம். ஆனால் நமக்கு ஒரு நாள் தாடை நிற்கலை, அப்படி எலும்பு விலகி வாயை மூட முடியாமல் என்ன செய்யலை, போகலை. காரணம் கிருபை. ராமையும் சொல்லுங்கள். நம்மலாம் எத்தனை தடவை தலை அடிக்க கீழே விழுந்துருக்கோம், நம்ம குனிஞ்சி எத்தனை தடவை நிமிடுறோம், நம்ம எல்லாம் ப்ரொசீஜர் படியாக குனிஞ்சு நிமிடுறோம். நம்ம இஷ்டத்துக்கு என்ன செய்கிறோம், குனிகிறோம் நிமிடுறோம். எப்போ குனிகிறோம் எப்போ நிமிடுறோன்னே நமக்கு என்ன செய்ய மாட்டேன், வெயிட்டோடையும் குனிஞ்சு நிமிர்ந்துட்டு தான் பார்க்குறோம். அல்லேலூயா. என்னெல்லாமோ செய்கிறோம். நமக்கு அந்த மாதிரி எந்த நரம்பும் விலகலை, எலும்பும் விலகலை, நம்ம அப்படி சாஞ்சி என்ன செய்யலை. அப்போ இந்த மாதிரிலாம் ஆபத்தான சூழ்நிலைகள்லாம் நம்ம கேள்விப்பட்டாலும் நாம் இதை காட்டிலும் மோசமாக வழுகி விழுறோம். அல்லேலூயா.
வசம் இல்லாமல் விழுறோம். ஆனால் கர்த்தர் எலும்புக்கு பாதிப்பு இல்லாமல், நரம்புக்கு பாதிப்பு இல்லாமல், உடம்புல வேறு எந்த பாதிப்பு ஏற்படாமல் கிருபையாய் கர்த்தர் பாதுகாக்கிறார். அல்லேலூயா. ஒரு நபருக்கு திடீர்னு இன்ஃபெக்ஷன், அலர்ஜி, உடம்பெல்லாம் வீங்கிட்டு என்னெல்லாமோ செய்து மூச்சுக்குழல் சுருங்கிட்டு, தமிழ்நாட்டில் இருக்கிற பிரபலமான வைத்தியர்கள் எல்லாம் ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்க, முடியல. டெல்லியில் பிரசித்தி பெற்ற நம்முடைய தலைவர்கள், பிஎம்மாக இருந்தாலும் சரி, அல்லது முக்கியமான அரசியல் தலைவர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க சிகிச்சை எடுக்கிற ஆஸ்பத்திரி, அந்த ஆஸ்பத்திரியில் சிகிச்சை எடுப்பதற்கு போகும்போது எல்லா டெஸ்ட்டும் பண்ணும்போது அவங்க சொல்லியிருக்காங்க இது ஒரு கிருமியினுடைய தாக்கம். அவன் இந்த கிருமி எப்படி வந்திருக்கலாம், அதான் ஆச்சரியம். அதுக்கு தான் நான் இப்போ சொல்கிறேன், இலையை சரியாக கழுவாமல் சாப்பிடும்போது வந்திருக்கலாம். வெள்ளரிக்காய் சாப்பிட்றோம் பார்த்தீங்களா, அதை சரியாக கழுவாமல் சாப்பிடும்போது என்ன செஞ்சுருக்கலாம், வந்திருக்கலாம். அல்லேலூயா. டாய்லெட் யூஸ் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அது சரியாக சுத்தம் இல்லாமல் இருந்ததுனால என்ன செஞ்சுருக்கலாம், வந்திருக்கலாம். அல்லேலூயா. நீ யோசிச்சு பாரு, நம்ம இலை எப்படி கழுவி சாப்பிட்ருக்கோம், நம்ம இலையெல்லாம் கழுவி தான் சாப்பிட்ருக்கோம். சில ஃபங்க்ஷன்ஸில் எப்படி கழுவிருக்கோம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். நம்ம பயன்படுத்துகிற ஒவ்வொரு காரியங்களெல்லாம் நீங்கள் யோசிச்சு பாருங்கள். அவ்வளோ தூரம் 100% ஹைஜீனிக்காக இல்லை, சுத்தபத்தமாலாம் இல்லை. ஆனால் ஒன்றும் நம்மளை என்ன செய்யலை, பாதிக்கலை. 1.5 மாதம் அவர் அதனால் பாதிக்கப்பட்டு அவ்வளோ சிகிச்சை எடுத்து பல லட்சக்கணக்கான ரூபாய் செலவு பண்ணி சுகமானதாக அவர் சொன்னார். ஆமேன்னு சொல்லுங்கள். அல்லேலூயா. அப்போ நாமெல்லாம் இன்றைக்கி அப்படிலாம் இல்லாமல், நமக்கு அப்படி பாதிப்பு வராமல், பல லட்சங்கள் செலவு பண்ணாமல் இருக்குன்னா நம்ம அவரை காட்டிலும் ரொம்ப நல்லவங்க, அல்ல ரொம்ப ஃபயராக இருக்கிறோம், ரொம்ப ப்ரேயர்ஃபுல்லாக இருக்கிறோம், ரொம்ப ஹோலியாக இருக்கிறோம். அதனால் அல்ல. அல்லேலூயா. அதனால் அல்ல. இதெல்லாம் எதனால்? கிருபை. இதெல்லாம் எதனால்? கிருபை. அதனால தான் இவன் புலம்பல்ல எரேமியா பாடுறான், நாம் நிர்மூலமாகாமல் இருப்பது அவருடைய கிருபை. இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நம்ம பெருமையாக பேசுவோமா, நம்ம மேன்மை பாராட்டுவோமா, நான் தான் அப்படின்னு ஏதாவது சொல்லுவோமா? ஏன்னா தாழ்மை உள்ளவர்களுக்கு தான் கர்த்தர் என்ன செய்கிறாரு, கிருபை தருகிறார். கர்த்தரை நம்புகிறவங்களுக்கு தான் கிருபை. நாம் நம்மை நம்பி வாழ்பவர்கள் அல்ல, நாம் நம்மை சார்ந்தவர்கள் அல்ல, நாம் கர்த்தரை சார்ந்து வாழ்கிறவர்கள், கர்த்தரையே நம்பி இருப்பவர்கள், கர்த்தருக்கு முன்பாக நம்மை தாழ்த்துகிறவர்கள். அதனால தான் நமக்கு ஆண்டவர் கிருபை என்ன செஞ்சுட்டே இருக்கிறார், கொடுத்து கொண்டே இருக்கிறார். அப்போ நம்ம அழியாமல் இருக்கிறோம் அப்படின்னா அதுக்கு காரணம் கிருபை. அப்போ நம்ம ஒவ்வொரு நாளும் இந்த கிருபைக்கு நல்ல ஸ்தோத்திரம் சொல்லி கர்த்தரை நம்பி கர்த்தருக்கு முன்பாக நம்மை தாழ்த்தி, அல்லேலூயா, ஒவ்வொரு நாளும் இந்த கிருபையை பெற்றுக்கொள்வோம். ஆண்டவர்கிட்ட அந்த கிருபை ஒவ்வொரு நாளும் புதுசாக இருக்கான். காலைதோறும் அவருடைய கிருபை எப்படி இருக்குது, புதியதாக இருக்கிறது. அதிகாலையில் எழுவோம், ஆண்டவருடைய முகத்தை தேடுவோம், அவருடைய புதிய கிருபைகளை என்ன செய்வோம், பெற்றுக்கொள்வோம். அந்த நாளில் வருகிற காரியங்கள் எப்படி இருக்கும் நமக்கு என்ன செய்யாது, தெரியாது. என்ன நடக்கும், யாருக்கு எப்படி என்ன சம்பவங்கிறது நமக்கு யாருக்குமே என்ன செய்யாது. ஆனால் அந்த கிருபை நிச்சயம் நம்மை தாங்கும். அப்போ நம்மளும் சாட்சி சொல்லுவோம், நாம் நிர்மூலமாகாமல் இருப்பது அவருடைய கிருபை. ஆகவே இந்த கிருபையை நம்ம உதாசீனப்படுத்த வேண்டாம், மேட்டிமையான எண்ணங்களுக்கு நாம் இடம் கொடுக்க வேண்டாம். இன்னும் கர்த்தருக்கு முன்பாக நம்மை தாழ்த்துவோம். அதிகாலையிலே அந்த கிருபையை பெற்றுக்கொள்ள ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தை தேடுவோம். என்ன ஆபத்து, என்ன விபத்து, என்ன வியாதி, என்ன சூழ்நிலைகள் நம்மை சுற்றி முற்றுகையிட்டாலும், எந்த தீங்கு நமக்கு ஏற்படுத்த மனிதர்கள் எழும்பி வந்தாலும், ஆண்டவர் நம்முடைய ஜீவன் அதிலே அழிந்து போக விடாதபடிக்கு காப்பாற்றி நம்மை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி நாம் ஜெபம் பண்ணுவோம். ஆண்டோட சொல்லுங்கள், என் மேலே நீங்கள் வச்சிருக்கிற கிருபைக்காக ஸ்தோத்திரம்ப்பா. என் ஜீவன் உங்கள் பார்வைக்கு அருமையாக இருக்கிறபடினாலே ஸ்தோத்திரம்ப்பா. நாங்கள் நல்லவர்கள் என்பதினால் அல்ல, தகுதியில்லாத எங்கள் மேலே நீங்கள் வைத்திருக்கிற அந்த கிருபைக்கு நன்றி ஆண்டவரே. கடைசி வரைக்கும் இந்த கிருபையை காத்துக்கொள்ள எங்களுக்கு கிருபை தாரும். உமக்கு முன்பாக எப்பொழுதும் தாழ்மையாக இருக்க கிருபை தாரும். அதிகாலமே எழுந்த அந்த புதிய கிருபைகளை உம்முடைய சமூகத்திலிருந்து பெற்றுக்கொள்ள எங்களுக்கு கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். For prayer contact Pastor J. Kumar,
El Shaddai Ministries, 9500252586, Surandai.